தலைவர் வந்து யோசிக்கிறார், ஆஹா, அதாவது ஒரு இந்திய நாட்டு நடிகர் ராஜ் கபூருக்கு இங்கே இவ்வளோ ஃபேன்ஸா நெகிழ்ந்து போகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, சார் ரஷ்யாவோட ஆஸ்திரேலியா பெரிய நாடு, ஆகவே அங்கே உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, என்னை விட உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். சிங்கப்பூரில் எம்ஜிஆர் ஃபேஷன் டெய்லர் அப்படின்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, நடத்திட்டு வர்றாரு. புரட்சி தலைவர் இவருக்கு உலகம் பூரா இன்னைக்கும் லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் தலைவர் என்ன பண்ண ஒரு முறை ரஷ்யாவுக்கு போகிறாரு ஒரு சிறப்பு விழாவுக்காக. போன உடனே ஒரு ஹோட்டலில் தங்குறாரு. அங்கே இருந்த பணியாளர் என்ன பண்ணுறாரு, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அதாவது பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அவரை பசும்பால் தராங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ராஜ் கபூர் நாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு மிக முக்கியமான நபர், சிறப்பு விருந்தாளி அப்படின்னு பசும்பால் கொடுக்குறாங்க. அதாவது அந்த ரஷ்யா நாட்டில் பார்த்தீங்கன்னா பசும்பால் கிடைப்பது மிகவும் அரிது. ஏன்னா அது வந்து குளிர் பிரதேசம். பசுமாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பால் கறக்கவே முடியாது. அதனை கொண்டு போய் உஷ்ண அறையில் வைத்து தான் பால் கறப்பாங்களாம். அந்த பசும்பால் கொடுக்குறாங்க. தலைவர் வந்து யோசிக்கிறார், ஆஹா, அதாவது ஒரு இந்திய நாட்டு நடிகர் ராஜ் கபூருக்கு இங்கே இவ்வளோ ஃபேன்ஸா நெகிழ்ந்து போகிறார். அதன் பிறகு தலைவர் என்ன பண்ணாரு, இந்தியாவுக்கு வராரு. அவர் லெட்டர் எழுதுறாரு, உங்களுக்கு ரஷ்யாவில் ஃபேன்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன பண்ணுறாரு, சார் ரஷ்யாவோட ஆஸ்திரேலியா பெரிய நாடு, ஆகவே அங்கே உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா, என்னை விட உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. இதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு நடிகன், இயக்குனர், தயாரிப்பாளர், ஆனால் நீங்கள் இதையெல்லாம் தாண்டி ஒரு கட்சிக்கு தலைவர், இது எவ்வளோ பெரிய விஷயம், உங்களை மாதிரி என்னால் வரவே முடியாது சொல்லி லெட்டர் எழுதினாராம். தலைவர் அதை பார்த்து நெகிழ்ந்து போனாராம். இதோடு மட்டுமல்லாமல் சிங்கப்பூரில் எம்ஜிஆர் ஃபேஷன் டெய்லர் அப்படின்னு ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, நடத்திட்டு வர்றாரு. தலைவர் மாதிரியே அந்த காஸ்டியூம்லாம் பார்த்து தைப்பாராம். எல்லோருமே அவர்கிட்ட தான் வந்து துணி தைப்பாங்களாம். அதன் பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆரைக்கான ராமாவரம் வீட்டுக்கு வராரு. தலைவர் அவரை இன்முகத்தோடு வரவேற்று உணவு கொடுக்குறாரு. அதன் பிற்பாடு அந்த நபர் என்ன பண்ணுறாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு கோட் சூட் தராரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய அளவு உங்களுக்கு எப்படி தெரியும், நாயுடு கொடுத்தாரான். இல்லை சார், நான் நிறைய படம் பார்த்துருக்கேன், உங்களுக்கு வந்து உத்தேசமாக என் மனக்கணக்கில் கணக்கு பண்ணி தைச்சிருக்கேன், போட்டு பாருங்க அப்படின்னாராம். தலைவர் பிரமிச்சு போகிறார். அதன் பிற்பாடு அந்த நபர் தலைவருக்கு 20,000 ரூபாய் தராரு. தலைவரா ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, சார் உங்கள் பேரை வச்சு தான் சிங்கப்பூரில் நான் கடன் எடுத்துகிட்ருக்கேன், உங்களால் தான் நான் இந்த அளவுக்கு ஓஹோன்னு இருக்கிறேன், ஆகவே சிங்கப்பூர் டாலர் வீதம் இந்த 20,000 ரூபாய் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்க, தலைவர் என்ன பண்ணார், அதை வாங்கி அப்படியே கண்ணில் ஊற்றிட்டு எக்ஸ்ட்ராவாக அவர்கிட்ட இருந்த 5,001 வச்சு, இங்கே பாருங்கள், இதை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய உழைப்பிற்கு நான் கொடுத்த வெகுமதி அப்படின்னு சொல்ல, அந்த சிங்கப்பூர் டெய்லர் நெகிழ்ந்து போனாராம், கண் கலங்கி போனாராம்.